எங்களுடைய சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸின் மரியாதை மிக்க மதிப்புமிக்க எங்களுடைய சேர்மன் திரு ஆர் பூமிநாதன் அவர்களையும், மரியாதைக்குரிய ஊடக நண்பர்களையும், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வருகை என்று வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் செஃப்ஸ் அசோசியேஷன் சீகா அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் இந்தியன் செஃப்ஸ் அசோசியேஷன் சார்பாக சமீபத்தில் நடைபெற்ற போட்டியில கிட்டத்தட்ட 3200 பேர் கலந்துட்டாங்க. கலந்துட்டவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியா மட்டுமல்லாமல் வெவ்வேறு நாடுகளிலிருந்து மால்தீவ்ஸ், மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இருந்தும் வந்து கலந்துக்கிட்டாங்க. கலந்துகிட்ட இத்தனை போட்டியாளர்கள் கூட போட்டி போட்டு எங்களுடைய சென்னை சமர்த்தா கல்வி மாணவர்கள் 26 தங்கப்பதக்கம் மற்றும் பல்வேறு வெள்ளிப்பதக்கங்களையும் பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறது இந்த நேரத்துல மகிழ்ச்சியோட ரொம்ப அதிகப்படியான தங்க பதக்கங்களை பெற்றிருக்காங்க போட்டியில அப்படிங்கறத ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து எங்களுடைய மாணவர்களுடைய அயராத உழைப்பு, திறமை, இது எல்லாமே ஒரு மிக முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஆசிரியர்கள் இரவு பகல் அப்படின்லாம் பார்க்காம 9 to 5 டைமிங்ஸ் பார்க்காம டே அண்ட் நைட் அவங்க கொடுத்த ட்ரைனிங் மிகப்பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அது மட்டும் இல்லாம சென்னை சமர்த்தா அப்படின்னாலே செயல்முறை சார்ந்த படிப்பு அப்படிங்கிறது தான். இந்த செயல்முறை சார்ந்த படிப்பு தான் இன்னைக்கு இத்தனை வெற்றியை சென்னை சமர்த்தா மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறோம். ஊக்குவிக்கிறவங்க ஊக்குவித்தா ஊக்குவிக்கிறவங்க தேக்கு கூட விற்கலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி மாணவர்கள் எல்லாருமே நிறைய போட்டிகளை கலந்துக்கணும், அதுக்கு தேவையான என்ன உதவியாக இருந்தாலுமே செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய எங்களுடைய சேர்மன் திரு பூமிநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் அனைவரையும் ஒரு முறை வருகை இன்றைய நிகழ்ச்சியை துவங்குறோம். வார்ம் வெல்கம் யூ. ஆக்சுவலாக இது ஒரு சந்தோஷமான ஒரு விக்டரியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இதுவரைக்கும் சென்னை சமர்த்தா மூலமாக கிட்டத்தட்ட 27,000 ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் த்ரூட் வேர்ல்டு பூரா. இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேயே இதுதான் ஒரு பிக்கஸ்ட் ரெக்கார்ட். 27,000 பேரை சோஃபார் பிளேஸ்மெண்ட் பண்ணது. அதுக்கு அடுத்தபடியாக ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு, எல்லா கண்ட்ரிக்குமே. இது வரைக்கும் இந்தியாவுக்கு கல்னரி ஒலிம்பிக்கில் கோல்டு கிடைச்சதே இல்லை. 125 வருஷம் அனுபவத்தில் ஹிஸ்ட்ரியில் முதல் முறையாக நம்ம சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட்டு தான் கோல்டு மெடல் கல்னரி ஒலிம்பிக்கில் வின் பண்ணாங்க. ரீசண்டாக சைனாவில் நடந்த காம்படிஷன்லையும் பல நாடுகள் கலந்துக்கிட்டதில் கோல்டு மெடல். இதனுடைய அடுத்த ஒரு விக்டரியாக சமீபத்தில் சீகா, அதாவது சவுத் இந்தியா செஃப் அசோசியேஷன் நடத்தின ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். அது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டாக இருந்தது. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா மாதிரியான பல கண்ட்ரிகள் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3200 பார்ட்டிசிபெண்ட்ஸ். அதில் எப்படிப்பட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸ்னா, ஏற்கனவே ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3200 பேர் கலந்துக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான போட்டியில் நம்ம சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட் 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு சாதனையான ஒரு விக்டரியை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படைச்சிருக்காங்க. ஏன்னா பொதுவாக ஒரு போட்டியில் நேஷ்னல் லெவலில் நடந்தாலே அதில் மெடல் வின் பண்ணுறதே ஒரு பெரிய சாதனை. அதுலேயும் கோல்டு மெடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கௌரவம். இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த அளவு தரவாக கற்றுக்கிறாங்க, எந்த அளவு அவங்க லைஃப் ஸ்கில் இங்கே கற்றுக்கிட்டு ஒரு போட்டின்னு வந்துட்டா எந்த அளவு அவங்க மற்ற எல்லாரையும் விட லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த காம்படிஷன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதில் காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் எதில் அவங்க ரொம்ப திறமையானவங்க அப்படிங்கிறத தனித்து ஐடென்டிஃபை பண்ணி அதை லெக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டைம் பார்க்காம அவங்களுக்காகவே நிறையா ட்ரைனிங் கொடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அவங்க லைஃப்பில் ஒரு கோல்டு வின்னராக நீங்கள் மாறி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். இது எங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அழகப்பா யூனிவர்சிட்டி நடத்தின எக்ஸாமினேஷனில் சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட் கீர்த்தனா நம்பர் 1 வந்திருக்காங்க. அதாவது எல்லா காலேஜுகளோடையும் நம்ம தான் ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட் ரேங்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க.
ஸோ இது எல்லாமே சென்னை சமிர்தாவுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டுது. ஸோ இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு எங்களுடைய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல இந்த ஈவெண்ட்டை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் ஒரு தடவை நம்ம ஊடக நண்பர்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிகா 7th எடிஷன் ஒலிம்பியாட் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு என்டோஸ்மெண்ட்டில் சென்னையில் இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கனால ஒரு 7 கண்ட்ரிஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரிஸ் வெளியிலேருந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சமர்த்தா காலேஜ் வந்து நாங்கள் 24 கோல்டு மெடல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 26 கோல்டு மெடல். இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரை விட பெஸ்ட்டு டிஸ்டிங்விஷன் அவார்ட் நிறைய ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் மோர் தென் 5 நாங்கள் டிஸ்டிங்விஷன் அவார்ட்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஜூரிஸ் எல்லாமே எங்களுடைய பசங்களுடைய திறமையை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுகள் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இந்த சந்தோஷமான இந்த நேரங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷம்.